சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. இந்த நாளிலும் கூட தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்கள் இந்த ஏழை பிள்ளைகளின் கல்விகளுக்காக, அவருடைய ஃபீஸ் தேவைகளுக்காக, தொலைக்காட்சி பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலதிக விவரங்களுக்கு எங்கள் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபோன் நம்பரில் கேளுங்க, நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்மளால எந்த காரியத்தையுமே குடும்பங்களும் சரி, சபைகளும் சரி செய்ய முடியல, முழுமையா செய்ய முடியல. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது நம்ம கிட்ட ஒருமனப்பாடுங்கிறது ரொம்ப குறைவான ஒரு காரியமா இருக்கிறது. தனி மனிதன் ஆதிக்கம் என்பது என்ன செஞ்சிருச்சு? பெருத்து போச்சு. ஆனா வேதம் அதை விரும்புவது இல்லை. அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஆதாமை மட்டும் படைத்திருக்கலாம், சாராளை மட்டும் வைத்திருக்கலாம், நோவாவை மட்டும் வைத்திருக்கலாம், மோசேயை மட்டும் வைத்திருக்கலாம். அப்படித்தானே? ஏன் ஆண்டவர் மனிதன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் மனிதன் என்ன செய்யக்கூடாது? தனிமையில் இருக்கும்போது கெட்டு போகிறதற்கு பல காரியங்கள் உண்டு. அதே போல ஒரு காரியத்தை ஒருவராலையும் என்ன செஞ்சிட முடியாது, தனித்து செய்து விட முடியாது. இப்ப ஒண்ணுமில்ல, ஒரு 50 கிலோ பைய தூக்கணும், ஒரு 50 கிலோ பைய தூக்கணும், நான் மட்டும் தூக்கிட முடியாது. அதே என் கூட இன்னொருத்தவங்க யாராவது ஒருத்தர் கை பிடிச்சிங்கன்னா இங்க இருந்து என்ன செஞ்சிடலாம்? கீழே கொண்டு போய் கட்டிடலாம். சரி, இதெல்லாம் பைபிள்ல இருந்தே காமிச்சிட்டா நல்லா இருக்கணும். இன்னைக்கு இது ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டா, திருமணம் என்கிற ஒரு மனத்தில் இணையக்கூடிய கணவன் மனைவி கூட, அவர் ஒரு பெட்ரூம்ல உட்கார்ந்துருப்பாரு, இந்த அம்மா ஒரு பெட்ரூம்ல உட்கார்ந்துருப்பாங்க. பார்க்குறேன், நான் நிறைய பார்க்குறேன். ஊழியத்துக்கு போகும்போது இந்த ரூம் சடார்னு திறந்துட்டு இந்த அம்மா வரும், ஸ்தோத்திரம் பாஸ்டர். அங்கிட்டு இருந்து ஐயா வருவார், ஸ்தோத்திரம் ஐயா, இப்போதான் வந்தீங்களா, 500 ரூபாய் எப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி. அல்லேலூயா, கொஞ்சம் சிரிங்களேன், அல்லேலூயா. தூங்கிடப்படாது. சரி, இதுக்கு நான் வேற எங்க இருந்தாவது உங்களுக்கு உதாரணங்களை சொல்லிக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு போனா நல்லா இருக்காது. பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 18:18 வாசிக்க கேட்போம். தொடர்ந்து 3 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை அவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோமா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அல்லாமலும், தொடர்ந்து வாசிமா, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், எங்க பரலோகத்தில் இல்ல, பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆமென் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கையை தட்டி சொல்லுமா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்குது, அநேக குடும்பங்கள் அவிழ்ந்து போயும் இருக்கு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அநேக குடும்பங்கள் கட்டப்பட்டு கிடக்கு, அநேக குடும்பங்கள் அவிழ்ந்து போய் கிடக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவர் விரும்பின குடும்ப வாழ்க்கை, அவர் விரும்பின சகோதர சிநேகம், அவர் விரும்பின ஒற்றுமை நமக்குள்ள இல்ல. உண்மையா சொல்றேங்க, அந்த காலத்துல பேரண்ட்ஸ் சோறு போட்டாங்கன்னா எங்க வீட்டிலேயே நடக்கும். தெருவில் உட்காந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். நான், எங்க அண்ணன், தம்பி, ஒரு 4 பேர் என் கூட பிறந்தவங்க. இல்லை 2 பேர் கண்ணு தெரியும், 2 பேர் கண்ணு தெரியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், உங்களுக்கு தெரியும். 4 பேர் வரிசையாக உட்காந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு உங்க வீட்டில் 2 பிள்ளை இருக்கு, எத்தனை பேர் உட்காந்து 2 பிள்ளைகளை ஒன்னா உட்காந்து சாப்பிடுறீங்க? உண்மையை சொல்லணும். பிரியாணி வாங்குற அன்னைக்கு நான் கேட்கல, ஏன்னா பிரியாணி வாங்குற அன்னைக்கு கண்டிப்பாக ஒன்னாத்தையும் உட்காந்து சாப்பிடுவீங்க. ஏன்னா அவளுக்கு கூட கொடுத்துருவாளோ, எங்க அப்பாவுக்கு இவனா ரொம்ப பிடிக்குமையோ,
அப்படித்தானம்மா? அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமா ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்கு நம்ம இடத்துல ஒற்றுமை இல்லை. சரி, கணவன் மனைவி சபைக்கு ஒற்றுமையா போறோமா? உண்மையா சொல்லுங்க. இல்ல. இந்த தெருவை நான் நினைச்சு பார்ப்பேன். இந்த தெருவில் எத்தனை குடும்பம் இருக்கும் சொல்லுங்கப்பா? தெருவில் இருக்கவங்க எல்லா பேருமே வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. 15 குடும்பம் இருக்கும். நம்ம தெருவில் மட்டும் எத்தனை குடும்பம் இருக்கும்? இந்த ரோல்ல எத்தனை குடும்பம் இருக்கும்? 7 குடும்பம் இருக்கும். பயம் அவருக்கு சொல்றதுக்கு. அடுத்த தெருவையும் சேர்த்தா 15 குடும்பம் இருக்கும். ரைட் தான். இந்த 15 குடும்பமே ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போகணும்னா கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லுவோம், ஊழியக்காரன்னு சொல்லுவோம். ஒன்னா போக மாட்டோம், ஒன்னா போக மாட்டோம். அவ ஏறினான்னா அந்த ஆட்டோல நான் ஏற மாட்டேன். அவ வந்தான்னா இந்த பஸ்ல நான் வரமாட்டேன். அவர் வந்தாருன்னா இந்த பஸ்ல நான் வரமாட்டேன். நம்ம எப்படி கட்ட முடியும்? நம்ம எப்படி கட்ட வைக்க முடியும்? ஆனா சில தெருவு பார்த்திருக்கேன், சில புறஜாதிகள்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு காது குத்து வைப்பான். சாதாரணமா மாமன் மச்சினை ஒரு வேன் பிடிப்பான், அள்ளி போட்டுட்டு ஒருத்த மேல ஒருத்த ஏறி உட்காந்துட்டு போவான். நம்ம கிறிஸ்டின் செவ கூட்டத்துக்கு போறோம், ஊழியத்துக்கு போறோம். ஒரே ஊழியத்துக்கு தான் 2 பேரும் போறோம். ஏதோ ஒரு அண்ணன் கூட்டம் நடத்துறாங்க, ஒரே கூட்டத்துக்கு தான் 2 பேரும் போறோம். எங்க ஒற்றுமையா போறீங்களா? ஆனால் வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லுது, நீங்கள் ஒருமனப்பாட்டின் ஆவியோடு இருந்தால் எவைகளை வேணாலும் கட்ட முடியும், எவைகளை வேணாலும் அவிழ்க்க முடியும். உங்க குடும்பத்தில் நல்ல ஆசீர்வாதம் வரணும்னா நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. கணவன் மனைவி பிள்ளைகளோட ஜெபம் பண்ற இடம் எந்த இடமோ அந்த இடத்துல தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்தில் தான் கட்டுக்கள் கட்டப்படும், கட்டவிழ்க்குதலும் நடக்கும். மனைவி என்னதான் உக்கி போட்டாலும் நடக்காது, கணவன் என்னதான் உக்கி போட்டாலும் நடக்காது. அப்போ ஒரு கேள்வி வந்துடும். அப்ப எழுதியிருக்க ஐயா, அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமா பதில் தருவாரு. அதுவும் கூட குடும்பமா தாங்க. அந்தரங்கத்தில் நீ பணியா போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரா? இல்ல, குடும்பமா. குடும்பமா. அடுத்த வசனம் வாசிமா, 20வது வசனத்தை வாசிமா. அதுல தெளிவா கொஞ்சம் எனக்கு உரைக்கிற மாதிரி போட்டிருக்கு. ஏன்னா உங்களுக்குன்னு சொன்னா கோவிச்சுக்குருவீங்க. ஏனெனில் 2 பேராவது 2 பேராவது 3 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க முட்டி போட்டு, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே வருவாயா, இயேசு உன்னை அழைக்கிறார். அங்கிட்டு இருந்து ஐயா ஒரு ரூம்ல இருந்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு பாட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அங்கிட்டு இருந்து ஐயா ஒரு ரூம்ல டிவியில நியூஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இங்கிட்ட ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சோராதே என் மனமே. குடும்ப ஜெபம் வாங்கன்னு கூப்பிட்டா, வாமான்னு கூப்பிட்டா சரி, அந்த அம்மா அப்பதான் போய் சொயின்னு தோசை ஊத்திக்கிட்டு இருக்கும். கடவுள் என்ன செய்ய மாட்டாரு? வாசம் பண்ண மாட்டாரு. கட்டவிழ்க்க முடியாது, விடுதலை வராது, ஆசீர்வாதம் வராது. நான் அப்பவே சொன்னேன்ல, ஒற்றுமை இல்லை, ஒருமனப்பாட்டு இல்லைன்னு. இதை குறித்து பிரசங்கி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப நம்ம இந்த பக்கம் வருவோம். பிரசங்கி புஸ்தகத்தை எழுதுனது யாருங்க? சாலமோன் ஞானி. அப்ப ஞானி சொன்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? ஞானி சொன்னா என்ன செய்யணும்? மாரியப்பன் சொன்னா என்ன செய்யக்கூடாது? சொல்லு, கேட்கக்கூடாது. ரைட், கரெக்ட், தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. 4வது அதிகாரம் பிரசங்கியின் புத்தகம் 4வது அதிகாரம் 21வது புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஆமென். பாத்தீங்களா? இப்ப யாரோ கேட்கிற மாதிரி இருக்கு, அப்ப எதுக்கு எந்த பெரிய வீட்டுல நீ தனியா இருக்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதுக்கு பைபிள்ல இருந்தே பதில் இருக்கு. என் நாம மகிமைக்கென்று அவர் வைத்திருக்கிறார், பரிசுத்த குலைச்சல் வரக்கூடாது என்பதற்காக தனியா இருக்க. ஆனால் சராசரி மனிதன், ஒரு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் சில காரியங்களிலே நிறைவேற்ற வேண்டும், சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், சில காரியங்களிலே பலப்பட்டு இருக்க வேண்டும் என்றால், மனுஷன் எப்போ எப்படி இருக்கணும்? ஒண்டியா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது.
நான் ஒண்டியா இருக்கிறேன்னா கண்டிப்பா கிடையாது. நைட்டு படுக்கிற மட்டும்தான் மேக்சிமம் ஒண்டியா இருப்பேன். முக்கால்வாசி நேரம் என்னுடைய பணியாளர்கள், என்னுடைய பிள்ளைகள், 24 மணி நேரம் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கை தட்டி, கரங்களை தட்டி வாசிமா. ஒன்றியா இருப்பதை பார்க்கலாம். தொடர்ந்து வாசி மக்களே. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஆமென். தனியா என்னதான் முயற்சி பண்ணாலும் சில காரியத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ரெண்டு பேர் சேர்ந்து வியாபாரத்துக்கு போனா சரக்கு நிறைய எடுத்துட்டு போலாம், முதலும் நிறைய போடலாம், லாபமும் நிறைய கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மையா பொய்யா? அந்த காலத்துல நம்ம ஆட்கள்லாம் 2 பேரா சேர்ந்து தான் வியாபாரத்துக்கு போவாங்க. இப்பெல்லாம் கொஞ்சமா கிடைச்சாலும் சரி, நிறைய கிடைச்சாலும் சரி, யோ எனக்குள்ளது எனக்கு போதுமையோ, என்னைக்காவது பஞ்சம் தீர்ந்துருக்கா? ஆனா 2 பேரா கூடி போகும்போது, இந்த வாரம் எனக்கு தேவையில்லையா, கொஞ்சம் நீ நிறைய கொண்டு போ, அடுத்த வாரம் நான் எடுத்துக்கிறேன். உண்மையா நடந்திருக்கா நடக்கலையா? செல்வானே சொல்லுங்க. ஒண்டியா இருந்தேன்னா நீ என்ன பிரயாசப்பட்டாலும் நடக்காது. இப்ப ஒண்ணுமில்ல, இந்த ஊழியத்தை சகோதரர் ஸ்டான்லி ஐயா, தம்பி ஜீவா, தங்கச்சி தேவகி, சிஸ்டர் லைலா, தம்பி சுரேந்தர், இவ்வளவு பேரு, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வைய போறாங்க என்னைய விட்டுட்டீங்கன்னு, மகள் ஜெனிஃபர், எல்லாம் சேர்ந்து நடத்தினா நடக்குது. நான் ஒண்டியா என்னதான் இங்க இருந்து கத்துனா இந்த சத்தியம் வெளியே போகுமா? சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசுங்க. போகாது. அப்ப என்னுடைய பிரயாசம் என்ன செஞ்சிடும்? விருதாவாய் போய்விடும். அப்ப என் கூட யாரெல்லாம் இருக்கணும்? ஜீவா போன்ற எல்லா பேரும் என் கூட இருந்தா தான் நடக்கும். ஆனா நம்ம ஆட்கள் இன்னைக்கு என்ன விரும்புறான் தெரியுமா? முக்காவாசி தனக்கு தனக்கு தனக்கு, எனக்கு எனக்கு எனக்கு, நான் தனியா போனா போதும், நான் தனியா போனா போதும். அழகா இன்னும் சொல்றா பாருங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிமா. பிரயாசங்கள் வாய்க்கும். ஒருவர் விழுந்தால், ரொம்ப புரியுற மாதிரி சொல்றாரு பாருங்க. ஒருவர் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஆமென். உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒரு பைக்ல போறீங்க, ஏதோ ஒரு சின்ன வேகத்தோட கொஞ்சம் அண்ணன் வேகமா முறுக்கிட்டாரு, கீழே விழுந்துட்டீங்க. நீங்களா பைக்கை தூக்கி நீங்களா எந்திரிக்கிறதுக்குள்ள இன்னொரு எலும்பு ஒடிஞ்சு போகும். உண்மையா பொய்யா? 2 பேர்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒருத்தர் அப்படி கையை தூக்கி பிடிச்சானா சேர்ந்து எழும்பலாம். விளங்குதா உங்களுக்கு? ஒருத்தர் விழுந்தா ஒருத்தர் தூக்கி விடணும். ஏன் கணவன் மனைவியை கூட 2ஆ படைச்சாரு? ஏன் ஆண்டவர் கண்ணு 2, கை 2, கால் 2, கிட்னி 2, நீங்க சாப்பிடுற சட்னி 2? அதுக்கு மட்டும் சிரிப்பு வருது அப்பா. எல்லாம் ஏன் படைச்சாரு சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரியம் குறைவுபட்டு போகும்போது அது என்ன செய்யும்? தாங்கும். தெராசு கூட ஏன் இப்படி 2 பக்கம் போடுற மாதிரி வச்சிருக்காங்க? தெராசு ஏன் 2 பக்கம் போடுற மாதிரி வச்சிருக்காங்க? ஒரு சைடு குறைய காட்டும், ஒரு சைடு நிறைய காட்டும். ஆனா மனிதனுடைய வாழ்வில் இது விளங்காதனால தான் சபையில நான் 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 என்னால் 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 ஒன்னையும் கட்ட முடியல. குடும்பத்துல மனைவி கொஞ்சம் படிச்சிருந்தா நான் 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 நான், கணவன் நான் 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 நான், ஒருமனப்பாட்டின் ஆவி இல்லை, ஒருமனப்பாட்டின் ஆவி இல்லை. ஒரு காலத்துல என் ஊழியத்துல, இன்னைக்கு எங்க ஊழியத்துல கொஞ்சம் ஒருமனப்பாடு குறைவுதான், கொஞ்சம் வேதனை தான். சகோதரர் பெனட் செல்வின் தான் ஜாய் டிவி ஊழியத்துக்கு நான் மாசத்துக்கு 2 தடவை போகும்போது சொல்லுவாரு, கிட்டத்தட்ட 7 பேருமே அப்படியே அழகா வரிசையா ஒருத்தர் தோலை பிடிச்சு ஒருத்தர் போவோம். ஒரு பாட்டை நான் தொடங்கி விட்டேன்னா 7 பேரும் பாடுவாங்க. பழைய வீடியோவை எடுத்து பாருங்களேன், தெரியும். எங்க யூடியூப் சேனல்ல போய் பழைய வீடியோ எடுத்து பாருங்க, தெரியும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை பாட சொன்னா நான் பயந்து ஓடி போகணும். எனக்கு சில நேரங்களில் வேதனை தான், நமக்குள்ளே ஒருமனப்பாடு இல்லையே, ஒருமனப்பாடு இல்லையே. அதனாலதான் சில காரியத்தை இன்னும் இந்த ஊழியத்தில் கூட அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய முடியல, எடுத்து வைக்க முடியல. ஒன்று மேட்டுக்கு இழுத்தா இன்னொன்று என்ன செய்யுது, பள்ளத்துக்கு இழுப்புது. காலையில சண்டை போடுது, ராத்திரிக்கு கொஞ்சுது, ராத்திரிக்கு சண்டை போடுது, காலையில கொஞ்சுது. எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? இதே நிலைமை தான் குடும்பத்துக்கு இருக்கு. ஆனா ஒற்றுமை, ஒருமனப்பாட்டின் ஆவி இருந்தா நீங்க எதை கேட்டாலும் கிடைக்கும். உங்கள் மத்தியில தேவன் என்ன செய்வாரு, வாசம் பண்ணுவாரு. நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும். எவைகளை அவுக்க நினைக்கிறீங்களோ 2 பேர் சேர்ந்து ஒரு பிரச்சனையில சிக்கிட்டீங்கன்னா தனியா இருந்து போராடுவதை காட்டிலும் 2 பேர் சேர்ந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஐடியா கிடைக்கும்.
இது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 9வது அதிகாரத்தில் கூட நீங்க பார்க்கலாம். கீசின் குமாரன் கழுதை, இதே வச்சுக்கமா, நீ வச்சுக்கமா, எடுக்க வேண்டாம், ஓரளவு சொல்லிட்டு போறேன். கழுதையை தேடி யார் போவா? சவுலு போவான், சோர்ந்து போவான். அப்ப கூட இருக்கிறவர் சொல்லுவாரு, ஐயா அங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரியா, அவர்கிட்ட போனா நமக்கு சொல்லுவாரியா. உடனே சொல்லுவான், ஐயாப்பா நம்மகிட்ட போறதுக்கு சரிதான், ஒண்ணுமே இல்லையா, என்கிட்ட கொஞ்சம் இருக்கியா. அதே ஒருத்த மட்டும் தேடி இருந்தானா, ஒருத்த மட்டும் போயிருந்தானா, அந்த ஞான திருஷ்டிக்காரன்ட்ட போயிருக்க முடியாது. சாமுவேல் அவரை என்ன செஞ்சிருக்க முடியாது? அபிஷேகம் செய்திருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படின்னா ஒற்றுமை இல்லை. ஒரு ஆபீஸ்ல ஒரு பொண்ணுக்கு வேலை கிடைக்குது, இன்னொரு பொண்ணுக்கு வேலை வேணும், இன்னொரு பொண்ணுக்கு வேக்கன்ட் இருக்குன்னா எங்கேயாவது தெரியாத இடத்துல இருந்தா யாரையாவது பிடிச்சி கொண்டு வந்து விடணும்னு யோசிப்பேமே தவிர, நம்ம பங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம அத்தை மகன், நம்ம மாமன் மகன், நம்ம ஃப்ரெண்டு, ஏய் எனக்கே கடைசியில் வேட்டு வச்சிருவாங்க. அது இன்னைக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் கூடுமான வரைக்கும் நம்முடைய சகோதரர்கள், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தங்கள், நம்முடைய சபையை சார்ந்தவர்களோடு எப்படி இருக்கணும்? ஒருமனப்பாட்டி ஆவியோடு இருக்கணும். இருக்கா? நான் சொல்றேன், இருந்தா உங்களால் எதையும் கட்ட முடியும், இருந்தா உங்களால் எதையும் அவிழ்க்க முடியும். இன்னைக்கு எதுவுமே நடக்கல. ஜெபம் 24 மணி நேரமும் மனைவி பண்றாங்க, புருஷன் என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதனால ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. 24 மணி நேரம் கணவன் ஊழியத்துக்கு போறாரு, மனைவி வாட்டுக்க இங்க உட்காந்து பார்க்க கூடாத பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீரியல். வேற ஒன்றும் தப்பா சொல்லல, வேற ஒன்றும் சொல்லல. எப்படி ஆசீர்வாதம் வரும்? கணவன் வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரா, ஊழியத்துக்கு போயிருக்காரா, மனைவி உட்காந்து ஜெபிக்கணும். மனைவி ஊழியத்துக்கு போயிருக்காங்களா, கணவன் உட்காந்து ஜெபிக்கணும். வீட்டில் இருக்கிற நாட்கள் 2 பேரும் உட்காந்து ஜெபிக்கணும். உட்கார்றதுக்கே நேரம் இல்லை பிரதர், நேரம் இருக்காது. உட்காரணும், ஜெபிக்கணும், என் குடும்பத்தை நான் கட்டணும், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு பாவ பழக்க வழக்கத்தில் விழுந்து போகும், நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி பாருங்க. அப்படியே கண்ட்ரோலுக்குள்ள, ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல நிற்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னும் கொஞ்சம் வாசிமா கேட்போம், வாசிமா, அதே பிரசங்கிய வாசிமா தொடர்ந்து. ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால், சொல்றாரு பாருங்க, படுக்கையில கூட. அதனாலதான் கணவன் மனைவியா படைச்சாங்க. 2 பேர் படுத்துக்கொண்டா சூடுண்டாகும். ஒண்ணுமில்ல, நீங்க ராஜாக்கள் புத்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, கேயாசி போய் கம்பை வச்சு பார்ப்பாரு அந்த குழந்தை மேல. யாரோட குழந்தை மேல? சுனேமியாவோட குழந்தை மேல. அங்க ஒண்ணு வராது. ஆனா நம்மால எலிசா போவாரு, போய் அப்படியே வாயோட வாய் வச்சு, உள்ளங்கையோட உள்ளங்கை வச்சு படுப்பாரு. படுத்தவனே அங்க என்ன உண்டாயிரும்? அனல் உண்டாகி உயிர் உண்டாயிரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரகசியம் இதுதான். எத்தனை வீட்டுல கணவன் மனைவி ஒன்னா தூங்குறீங்க சொல்லுங்க பாப்போம், உண்மையே சொல்லுங்க. தூங்கக்கூடிய நேரத்திலேயாவது ஒன்னா தூங்குறீங்களா? இப்படியெல்லாம் இந்த ஆளு கேள்வி கேட்கிறேன், இந்த ஆளுக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சா? எனக்கு பித்து பிடிக்கல, உங்களுக்கு பித்து பிடிச்சிடக்கூடாது. எங்கம்மா உங்க வீட்டுக்காரு? அது மேல போகும், நான் கீழே இருப்பேன். எங்கய்யா உங்க வீட்டுக்காரம்மா? அது கீழே இருக்கு, நான் மேல இருப்பேன். இருக்கிறதே ஒரு இடம்னா திணையில படுத்துக்கோ, திணையில படுத்திருப்பேன் பாங்க. ஹலோ, என்ன சொல்லுது? வாசிமா அடுத்த. ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். இப்ப ஒரு இடத்துல நீங்க தனியா இருக்கீங்க, உங்களை யாராவது சண்டை போட வந்தா உங்களால என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. 2 பேர் சேர்ந்து என்னையா அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்க, சரி அவனு 2 பேர் இருக்கான், இங்க நம்ம சரக்கு செல்லாது. அல்லேலூயா. கட்டுறதுக்கு 2 பேர் வேணுங்க, தூக்குறதுக்கு 2 பேர் வேணும், கொண்டு போறதுக்கு 2 பேர் வேணும். ஒருவனால எதையும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து தனிமையா எல்லாத்தையும் செய்ய முடியும் என்றாலும் கூட ஏன் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார்? இந்த உலக வேலை செய்வதற்கு சில காரியங்களிலே சில பலன் வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி வாசிங்க, நேரம் இருக்கு, நேரமாயி போச்சு. முன்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. அது என்னமா சொல்லிருக்கு? முப்பரி நூல். அழகா சொல்லிருக்கு, நமக்கு செவுட்ல அடிச்ச மாதிரி. ஒரு வயரை இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும், அதே 2 வயரை சேர்த்து இழுத்தீங்கன்னா என்ன செய்யாது?
வந்துடும். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு கயர்ல கொடியை கட்டினீங்கன்னா துணி காயப்பட்டோன்னே டொப்புன்னு இழுத்து கீழே விழுந்துடும். அது டபுள் கயரா போட்டிங்கன்னா அந்த கொடி என்ன செய்யாது, அந்து போகாது. இவ்வளவு விளக்கம் இருக்கு, எவ்வளவு காரியம் இருக்கு, இவ்வளவு விளக்கம் இருக்கு. ஆனா நம்ம இதெல்லாம் தெரியாம, கட்டவும் முடியாம அவுக்கவும் முடியாம, தேவன் நம்மோட கூட வர்றதுக்கும் நம்ம தடையாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப வந்துருங்க மத்தேயு சுவிசேஷத்துக்கு. எனக்கு அன்பான தேவஜனமே, சில காரியங்களிலே, சில வேளைகளிலே, உபவாசத்தில் ஜெபத்தில் பிரிந்திருக்கிறதுக்கு சில காரியங்களில் சம்மதித்தால் ஒழியே எக்காரணத்தை கொண்டும் தேவன் கொடுத்த வாழ்க்கையில எந்த மனைவி, எந்த கணவனும், எந்த குடும்பத்தின் பிள்ளைகளும் என்ன செய்திருக்க கூடாது, பிரிந்திருக்க கூடாது. ஏன் பிரிஞ்சிருக்க கூடாது? நீங்க சேர்ந்து இருந்து கேட்டாதான். உங்க குடும்பத்தில் 4 பேர் சேர்ந்து ஒரு வாஷிங் மிஷின் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பீங்க. எது ஈஸியான வழியோ அந்த வழிகளை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. கண்டிப்பா நல்ல வழியில வாஷிங் மிஷின் வாங்குவீங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனித்தனியா முடிவு எடுக்கிறீங்க. இவர் ஒரு கடைக்கு போகணும், அவர் ஒரு கடைக்கு போகணும், இந்த அம்மா ஒரு கடைக்கு போகணும். கடைசியில் ஒண்ணுக்கும் இல்லாத கடையில் வாங்கிட்டு சண்டே போட்டு சாக வேண்டிதான். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? சரி, அந்த வசனத்தை திரும்பி 20வது வசனத்தை வாசிங்க. ஏன்னா அதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்கணும் நான். ஏன்னா தேவன் எங்கெல்லாம் ஒருமனப்பாட்டின் ஆவி இருக்கிற இடத்துல வந்தாருங்கிறதுக்கு 20வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இதுக்கு அடையாளம் வேணும்ல? எடுத்து வா. தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம். தானியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொற்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கேட்டுக்கொண்டான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும், இதான் கவனிக்கணும், தானும் தன் தோழரும். யாராரு வாசிங்க? பாபிலோனின் மற்ற ஞானிகளின் கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். கூட இருந்து நீங்களும் எனக்கு ஜெபத்துல சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாரு. இந்த 3 பேரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க. சொப்பனம் தெளிவா வெளிப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த சாவு, மரணத்திற்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை கட்டவிழ்த்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுல 48வது வசனத்தை வாசிமா. கடைசி வசனம் 48 49 மட்டும். 48 மட்டும் வாசிங்க. 48. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன காரணம்? எல்லாம் 3 பேர் கூடி, 4 பேர் கூடி என்ன செஞ்சாங்க? ஜெபித்தார்கள். ஒருமனப்பாட்டின் ஜெபம் அங்கு இருந்தது. கட்ட முடிந்தது. ரொம்ப கோபம் ராஜாவுக்கு. இவ்வளவு ஞானி இருந்து, இவ்வளவு தேசத்துல இவ்வளவு அறிவாளி இருந்து இந்த சொப்பனத்துக்கு வழி சொல்ல முடியலையே, கொன்றா, இவனுக்கு இருக்கிறத விட சாவுறது மேல்னா. ஆனா ஒருமனப்பாட்டின் ஜெபம் ஞானத்தை கொடுத்தது. ஒருமனப்பாட்டின் ஜெபம் அவர்கள் மரணத்தை மாற்றினது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எதையும் கட்ட முடியும், ஆனா ஒற்றுமை வேணும். 2-3 பேர் சேரணும். எதையும் சாதிக்க முடியும், 2-3 பேர் சேரணும். தனியா நின்று சாதிக்கணும்னா சில பேர் சொல்றது வேணா சொல்லிக்கோ, நான் தன்னந்தனியா நின்று சாதிச்சேன். அதெல்லாம் உண்மையாவே பொருளே கிடையாது. எப்படியும் வேலைக்கு போற இடத்துல ஒரு ஆளாவது பாவம் கஷ்டப்படுறவ அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வரலைன்னா கூட வந்துட்டாங்க முதலாளியே அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்றது சொல்லிக்கோ, நான் தன்னந்தனியா சாதிச்சுட்டேன்னு. ஒரு கழுதையும் சாதிக்க முடியாது. சரி, அடுத்த அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. 3வது அதிகாரம் 17வது வசனத்தை. அங்க ஒரு சம்பவம் பாருங்க. 15ல இருந்து ஒரு சம்பவம் நடக்குது. தேவையானதை மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை. நாங்கள் என்கிற சொல்லை அவன் பயன்படுத்தும் போதே தெரியுது அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. தானியேல் ஒருவன் மாத்திரம் இல்லை. தொடர்ந்து
இன்னும் ஒரு வசனம். நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிவிக்க கடவது என்றார்கள். ஆமென். அடுத்து, அப்பொழுது நேபுகாத்நேச்சரும் கடுகோபம் கொண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாக ஆக்கப்பட்டிருக்கிற சூளையை விட 7 மடங்கு சூளையை சூளாக்கினான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலியாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். தெரியும் இதெல்லாம். இன்னும் வாசிமா, இன்னும் ஒரு வசனம் தேவைப்படுது. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்ததினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போய் புருஷரை கொன்று போட்டது. சரி, இதெல்லாம் விஷயம் இல்லை. இன்னும் ஒரு வசனம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி நாம் 3 பேரை அல்லவா தூக்கி போட்டோம், கட்டுண்டவர்களாய். 4வது மனிதன் யாருக்கு சாயலாயிருக்கிறான்? தேவனுக்கு சாயலாயிருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அங்கே ஆண்டவர் கொடுத்த வாக்கு என்ன? நீங்க எங்கே என் நாமத்தினால 2 பேர் 3 பேர். அவன் அங்கேயும் போய் துதித்திருக்கிறான். தேவன் 4ஆம் நபராய் உலாவினார். இன்னைக்கு எப்படி? ஒரு அம்மா பெட்ரூம்ல, ஒரு அம்மா ஹால்ல, ஒரு அம்மா மொட்டை மாடியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணா வரமாட்டார். கட்டவிழ்க்க முடியாது, பிசாசை எதிர்க்க முடியாது, உங்க வீட்டில் இருக்கிற கடன் பாரம் மாறாது. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவியா நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைங்களோட ஜெபம் பண்ணணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். என் தேவன் என்னோட வருவார்னு சொல்லுங்க, நிச்சயமா வருவார். இப்ப கூட இதுவரைக்கும் எதுல எல்லாம் ஒருமனப்பாடு இல்லையோ, இப்ப ஜெபிக்கிறதுலயாவது ஒருமனப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மத்தேயு 18:19 எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம், எத்தனையோ முறை தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இன்னும் அநேக ஜனங்களுக்குள்ளே மாற்றம் வராதபடியினால், முன்னேற்றம் வராதபடியினால், அநேக விழுந்து கிடக்கிற விஷயத்தில் விடுதலை இல்லாதபடியினால் இந்த பேதை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நீங்களும் விடுதலை ஆவீர்கள் என்கிற நம்பிக்கை, தைரியத்தின் வார்த்தையை வைக்க சொல்லியிருக்கிறீங்க. இப்பொழுதும் உடைய வேத வசனங்களை எழுதி வைத்து படித்து பார்த்து இவர்களெல்லாம் ஒருமனப்பட்டார்கள். அநேக நன்மைகள், அநேக காரியங்கள் ஆச்சரியப்படும்படி நடந்தது. என் குடும்பத்தோடு நான் ஒருமனப்பட்டு செய்யும் போது என் கடன் பாரம் குறையும், எனக்கு ஒரு நல்ல வீடு கட்ட முடியும், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமண காரியத்தை செய்ய முடியும், என் ஊழியத்தில் அநேக ஆத்துமாக்கள் வரும். இப்படி எதையெல்லாம் சில ஒருமனப்பாட்டின் ஆவியோடு கேட்கிறாங்களோ, இப்பமே நீங்க தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இப்பயே நீங்க தந்து கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து ஒருமனப்பாட்டின் ஆவியோடு நாங்கள் ஜெபித்து இந்த ஊழியத்தை நடத்த கொடுக்கின்ற பிள்ளைகள், ஜெபிக்கின்ற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதும் எங்கள் சபையில ஒருமனப்பாட்டின் ஆவியோடு ஜெபிக்கிறோம். அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் அப்படியே ஒருமனப்பாட்டின் ஆவியோடு இந்த ஊழியத்தை நடக்கிறதுக்கு என்னோடு கூட இருக்கிறீங்க. தொடர்ந்து வருகின்ற வாரங்களிலும் வருகின்ற நாட்களிலும் நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட, வெளியிலிருந்து பார்க்கிற, தூரத்திலிருந்து கேட்கிற, சபையில நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க, நீங்க இரக்கம் செய்யுங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள், தேவன் தாமே
உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.